இருக்கோம். நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஆடி பெருக்குங்கிறனால நேத்து நாங்க மேட்டூர் கோயிலுக்கு போயிட்டோம். வீட்ட விட்டு கிளம்பும்போதே ஒரு சின்ன சங்கடங்களோட தான் போனோம். 2வது பார்த்தீங்கன்னா, இவரு அத தூக்கிட்டே கோயிலுக்கு வந்துட்டாரு. 10 மணிக்கு சாப்பிட்டது தாங்க. மறுபடியும் நான் சாப்பிடவே இல்ல. சாமி பாட்டு வெளிய வரும்போதே மணி 2 மணி ஆச்சு. ஏங்க ஏதாவது சாப்பிட்டு போலாமான்னு கேட்டா, இவரு வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிச்சுட்டே வந்துட்டாரு. அப்புறம் நாங்க 4 மணியாயும் போய் சாப்பிடவே இல்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடையில கோவம் எனக்கு உச்சக்கட்டத்துக்கு ஏறிக்கிச்சுங்க. ஏங்க சாப்பிட்டு போலாமா? இல்ல பஸ் ஏறலாமான்னு கேட்டதுக்கப்புறம் சரின்னாரு. அதுக்கப்புறம் ஆளுக்கு 2 வடை, ஒரு டீ குடிச்சிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு கோவங்கள் இருந்தால் வீட்டில் விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம வந்து எப்படி பேசிக்கத்தான் போகிறோம், சேர்ந்துக்கத்தான் போகிறோம். அது ஏன் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் அந்த கோவத்தை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எதுவும் சாப்பிடாம நம்ம போன இயற்கையை ரசிக்காமல் நிம்மதியாக சாமி கும்பிடாமல். ஏன்னா எனக்கு வாய் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நேற்று இவர் பண்ணனால என்னால் எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா அந்த மைண்டே எனக்கு இல்லை. ஏன்னா எனி டைம் பசி. மீனெல்லாம் பார்த்துட்டு வயிறு வேற, ஏமா நீ பார்த்துட்டே போறியே வந்து சாப்பிட்டு போமாங்குது. இவர் வரமாட்டேங்கிறாரு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இந்த மாதிரி நடந்துருந்தா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.